Hi மக்களே, வெல்கம் டு லத்தூஸ் கிச்சன் அண்ட் விலாக். ஜூன் 17th சாட்டர்டேக்கான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆப்பம் மாவு நைட்டே அரைச்சி வச்சாச்சு. வெறும் அரிசி, ஒரு ஸ்பூன் உளுந்து, அவ்வளோதான். இதில் இளநீர் நிறைய ஊற்றி நைட்டு ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருந்தது. இதோட ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எக்ஸாக்ட் ப்ரொப்போர்ஷன். காலையில் எழுந்து ஆப்பம் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா சைட் டிஷ் பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பம் பண்ண தொடங்கியாச்சு. சரி, சைட் டிஷ் முந்தானே அதாவது ஃப்ரைடே சோலி பண்ணியிருந்தேன். அதோட அனியன் டொமேட்டோ அந்த மசாலா பேஸ்ட் எடுத்து வச்சதுனால சரி இதை வச்சு ஒரு குயிக்காக குருமா பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய், சோம்பு, பட்டை, பிரியாணி இலை அதை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் காலிஃப்ளவர், கேரட் போட்டிருக்கேன். பீன்ஸ் வாங்கக்கூடிய விலையில் இல்லை, டூ மச் காஸ்ட்லியாக இருக்குது மும்பையில். உங்கள் ஊரில் எப்படி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தேங்காய் இல்லை. அடடா, குருமா இல்லாமல் தேங்காய் இல்லாமல் குருமா எப்படின்னு யோசித்தேன். அப்புறம் இந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் போட்டு வதக்க ஆரம்பித்தாச்சு. சரி, ஹேண்டியாக மேகியோட கோகோனட் பவுடர் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி, அதை வச்சு எப்படியாவது திருப்பி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனியன் டொமேட்டோ கிரேவியில் உப்பு இருக்குது, அது தெரியாமல் கூட உப்பு போட்டுட்டேன். சரி, அந்த உப்பை பேலன்ஸ் பண்ண உருளைக்கிழங்கான்னு எடுத்து அதை வேக வச்சு கடகடன்னு அதையும் தூக்கி அது மேலே போட்டு, அதுக்கப்புறம் பாதாம், ஆல்மண்ட்ஸ், கொஞ்சமாக சோம்பு, இந்த கோகோனட் பவுடர் இதெல்லாம் போட்டு அரைச்சி எப்படியோ ஒரு குருமா, மேக் ஓவர் குருமா பண்ணி ஆப்பத்தோடு சர்வ் பண்ணியாச்சு. உண்மையை சொல்கிறேங்க, சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம எப்பயாவது தடால் புடால்னு இருக்கிறத வச்சு மேக் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது ரியல் ஒரிஜினல் டிஷ்ஷை விட சூப்பராகவே வரும். அப்படி தான் இதுவும் எக்ஸலண்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்தது. குருமாவும் இல்லாமல் அந்த சால்னான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வெஜிடபிள் சால்னா அப்படி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. இதை விட எனக்கு இன்னும் ஹாப்பி, ஆப்பம் சூப்பராக வந்திருந்தது. இளநீர் காரணமாக என்னன்னு தெரில. யூஸ்வலாக தேங்காய் அரைப்போம் நம்ம ஆப்பம் மாவில். நான் தேங்காய் அரைக்காமல் கொஞ்சம் இளநீர், அதுவும் அது ஃபர்மெண்டட் இளநீர், ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இளநீர் அதை தான் ஊற்றி ஃபர்மெண்ட் பண்ணேன். சூப்பராக இருந்தது. சரி, லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பை ஊற போட்டிருக்கேன். ஏதாவது ஒன்று பாசிப்பருப்பு வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குயிக்காக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, முருங்கைக்கீரை மசியல் பண்ணிவிட்டு ஒரு சாலட் பண்ணி ஏதாவது ஒரு ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனைக்கிழங்க வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். புளி ஊற வச்சது இருக்குது, இதை யூஸ் பண்ணுவேன்னா என்னன்னு தெரியாது. ரசம் வச்சா வைப்பேன், இல்லைனா விட்டுடுவேன். ஸோ அந்த பைத்தம் பருப்பில், அதாவது சிறுபருப்பில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்க யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில, அதை வேக வச்சுட்டு தோலை எடுக்கிறது பெரும்பாடாக இருக்குது. கருணக்கிழங்குல அப்படி இல்லை, தோலை நீக்கிட்டு நம்ம வேக வைக்கலாம். பட் சேப்பங்கிழங்குல அப்படி பண்ண முடியாது. வெந்த பருப்பில் சூடாக இருக்கும்போதே முருங்கைக்கீரையை போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் குக் பண்ணோன்னா போதும். அப்படி பண்ணோன்னா நம்ம அந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற பச்சை கலரை ரீட்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது ஒரு மாதிரி டார்க்கு க்ரீனிஷாக மாறிடும். ஸோ உங்களுக்கு எனி கீரை நீங்கள் குக் பண்ணுறீங்கனாலும் அதை ஃபாஸ்ட் குக்கிங்கில் கொஞ்சமான டைமில் குக் பண்ணுங்கள். அதோட எக்ஸலண்ட் க்ரீன் கலரை மெயின்டைன் பண்ண முடியும். இதுக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா மஸ்ட்டு. எந்த கீரை தாளித்து கொட்டினாலும் அது ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். ஈவன் ப்ளெயின் தால் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு காஞ்ச மிளகா மறக்காமல் போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சேனைக்கிழங்குல கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ரோஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு சிம்மில் விட்டுடுங்க. மூடி போடணுன்னா போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இது நேற்று சோலி அதை கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய லன்ச். சூப்பரான கம்மியான ஆயிலில் பண்ண ஒரு சேனைக்கிழங்கு ரோஸ்ட், ரைஸ் அண்ட் முருங்கைக்கீரை மசியல். முருங்கைக்கீரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஹெல்தின்னு. அதில் இல்லாத நியூட்ரிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸே கிடையாதுன்னு சொல்லலாம். வெரி ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், ஹை இன் கால்சியம், எக்ஸலண்ட் சோர்ஸ் ஃபார் அயன், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். உடம்புல இருக்கிற கால்சியம் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி வாரத்தில் 2-3 நாள் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, நான் சொல்லிகிட்டே இருப்பேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு
லோவர் பேக் பெயின் இருந்தது. பட் இது சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரோட பாடியும் டிஃப்ரெண்ட், ஒர்க்ஸ் டிஃப்ரெண்ட்லி. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்காத ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. கீரை எல்லாருக்கும் தெரியும் ஹெல்தி. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக உங்கள் டயட்டில் யூஸ் பண்ணுங்கள். மொரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பாப்புலர் ஆயாச்சு இந்த கீரை இப்போது. எல்லா டேப்லெட்ஸாகவும் வருது. மும்பையில் மழை தொடங்கினதுனால சரி ஏதாவது ஸ்நாக்கு கிட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்ன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறது. இப்போல்லாம் கார்ன்ஸ் ரொம்ப சீப், அதுவும் மான்சூன் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ ப்ரெஃபரபிள் சார்கோலில் இதை சுடணும். நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம், அதுக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லை. கேஸ் தான். கேஸ் இஸ் நாட் குட் தெரியும், இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லைன்ற ஒரே ரீசனுக்காக அதில் சுட்டு லெமனில் உப்பு மிளகாய் பொடி போட்டு அதை 4 பக்கமும் பரன்னு தேய்ச்சி அதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு டீயோட அதோட ஒரு பெஸ்ட்டு ஹெல்தி ஸ்நாக் இருக்க முடியாது ஈவினிங்ஸில் மழை டைமில் மும்பையில். ஸோ இதுதான் இன்றைக்கின்றதோட சாட்டர்டேயோட ஸ்நாக். அதுக்கப்புறம் நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணேன். பொண்ணுக்கு இந்த மாதிரி கீ தடவி ஹாட்டாக இருக்கும் போதே அது மேலே சுகர் போட்டு ரோல் பண்ணி கொடுப்பேன். இது ஒரு வெரி ஹெல்தி ஸ்நாக்குங்க. ஒரு டெசர்ட் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, ஒரு ஹெல்தி ஸ்நாக் கொடுக்குற மாதிரியும் ஆச்சு. ஈவினிங் டைமில் விளையாட போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் சூடாக இருக்கும்போது அதில் கீ அப்ளை பண்ணி சுகர் போடணும். அப்போ தான் அந்த சூடில் சுகர் மெல்ட் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மறுநாள் சண்டேக்கு அடைக்கு ஊற வச்சுருந்தேன். சாரி, இதோட ப்ரொப்போர்ஷன் நான் உங்களுக்கு ஃபிலிம் பண்ண முடியல, நிறைய ரெசிபீஸ் கவர் பண்ணால் போர் அடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடைக்கு மாவு அரைச்சி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுருக்கேன். மூவிக்கு போயிட்டு வந்து இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எனக்கு அடமாவு மாத்திரம் எதர் ரொம்ப புளிக்கக்கூடாது, ரொம்ப புளிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ ஒரு 2 to 3 hours வெளியில் இருந்தால் தப்பு இல்லை. இது மழை டைம் தான் அப்படின்றதுனால கவுண்டர்லேயே வச்சுட்டு மூவி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா. ஸோ மாவு அரைச்சாச்சு. ஸ்பைடர்மேன் மூவி பார்த்துருந்தோம். மாஸ்ட் டு வாட்ச் மூவி. தேங்க் காட் இட் இஸ் அனிமேட்டட் மூவி, அதனால் சூப்பர்பாக இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வெர்ஷன் பிகாஸ் இட்ஸ் டு பி கண்டினியூட். ஹேட் அ குட் டே ஓவரால். இதுதான் என்னோட சாட்டர்டேக்கான வீலாக். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம